வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. செவ்வாய், வெள்ளி மற்றும் அஷ்டமி தினத்தில் ஸ்ரீ துர்கா தேவியை வழிபட்டு வருவது வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி தரும். துர்கா என்ற சொல்லுக்கு வெல்ல முடியாதவள் என்று பொருள். துர்க்கை சக்தி மற்றும் நம்பிக்கையின் உருவமாக வழிபாடு செய்யப்படுகிறார். துர்கா தேவியை அனைவரும் அன்னை துர்கா என்று வழிபடுகிறார்கள். அசுரனான மகிஷாசுரனை அழிப்பதற்காகவே துர்கா தேவி தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. துர்கா தேவியின் வாகனம் சிங்கம் ஆகும். துர்கா தேவி 9 வடிவங்களில் இருக்கிறாள். அவை நவதுர்க்கைகள் என்று போற்றப்படுகின்றனர். சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகாண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி மற்றும் சித்திதாத்ரி ஆகிய பெயர்களால் போற்றி வணங்கப்படுகிறார்கள். நவராத்திரி நாட்களில் இந்த 9 துர்க்கை வடிவங்களுக்கும் பூஜைகள் செய்து அனைவரும் வழிபடுகிறார்கள். அஷ்டமி தினத்தில் அரளி, ரோஜா, செந்தாமரை, செம்பருத்தி போன்ற சிவப்பு மலர்களால் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தந்தருளும். துர்கா தேவியை வழிபடுவது மனத்தெளிவை தரும் என்கிறார்கள் பெரியோர்கள். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கா தேவியை பூஜிக்கும் போது ஓம் தும் துர்க்கையை நமக என்ற மந்திரத்தை 108 முறை ஜபித்து வர நம் வாழ்வில் உள்ள சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரம் துர்கா தேவியின் பரிபூர்ண அருளை விரைவில் பெற்றுத்தரக்கூடிய மந்திரமாகும். கௌரி தேவியாய் எழுந்தருளி இருக்கும் துர்கா தேவியை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் என்பது இதன் பொருளாகும். இந்த மந்திரத்தை சாதாரணமாக அடிக்கடி சொல்ல சொல்ல ஒருவரின் அறிவுத்திறன், வலிமை, செல்வம், நாவன்மை போன்ற பல நன்மைகள் பெறுவார்கள் என்று கூறுகின்றார்கள் ஆன்றோர் பெருமக்கள். கல்வியில் சிறந்து விளங்க, உடற்கோளாறுகள் நீங்க, மாங்கல்ய பலம் பெற, குழந்தை பாக்கியம் பெற, வீட்டில் செல்வ செழிப்பு பெருக செவ்வாய்க்கிழமைகளில் துர்காதேவி பூஜை செய்து பலன் பெறலாம். ஸ்ரீ துர்காதேவியை போற்றி வழிபட ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், துர்கா காயத்ரி ஸ்லோகம், ஸ்ரீ துர்கா சப்தஸ்லோகி, ஸ்ரீ மங்கள சண்டிகா தோத்திரம், ஸ்ரீ துர்கா பஞ்சரத்னா தோத்திரம், ஸ்ரீ துர்கா கவசம், ஸ்ரீ துர்கா சந்திரகலா ஸ்துதி, ஸ்ரீ துர்கா நிவாரண அஷ்டகம், ஸ்ரீ ராகுகால துர்கா அஷ்டகம், ஸ்ரீ துர்கா ரோக நிவாரண அஷ்டகம் என பல ஸ்லோகங்கள் உண்டு. இவற்றில் எந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலும் அன்னை துர்க்கையின் அருள்மழையை விரைவில் பெறலாம். ஸ்ரீ துர்காதேவியே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அதில் பல செயல்களை செய்ய மகாலட்சுமி, மகேஸ்வரி, மகாகாளியை உருவாக்கிய ஆதிபராசக்தியின் சொரூபமாய் 8 சித்திகளும் 9 நிதிகளும் கைவரப்பெற்ற அஷ்டபுஜ தாரணியாய் 8 கைகளுடன் காட்சி தந்து அதில் ஒரு கை அபயமுத்திரையை காட்டிக்கொண்டு அருளாட்சி செய்து வருகிறார். இவரிடமிருந்தே சூரியன் உட்பட அனைத்து கிரகங்களும் சக்தியை பெற்று நமக்கு தருகின்றன. மந்திர சாஸ்திரம் இவரை 9 பெயர்களில் அழைத்து பூஜிக்கிறது. குமரி, திரிமூர்த்தி, கல்யாணி, ரோஹிணி, காளிகா, சண்டிகை, சாம்பவி, துர்கா, சுபத்ரா என்பதே அது. தேவி பூஜைக்கு எலும்பிச்சை பழ விளக்கேற்றி வழிபடுவது மரபாகும். வலிமையான ஒரு அசுரனை வதம் செய்த
சக்தியின் அம்சமான துர்கா தேவி நமது பாவங்களை, துன்பங்களை, சோதனைகளை, பிரச்சினைகளை தீர்த்து வைப்பாள் என முழு நம்பிக்கையோடு வாழ்வில் அவள் ஒளியேற்றுவாள் என்று சிரத்தையுடன் பூஜை செய்து வழிபடுவர் பக்தர்கள். பஞ்சபூதங்களில் ஒன்று என உள்ள மண் கொண்டு செய்த பொம்மைகளால் என்னை பூஜிப்போருக்கு சகல நலன்களையும் தந்து ரட்சிப்பேன் என தேவி புராணத்தில் அம்பாள் சொல்லியதை செய்து அதில் பெரியதொரு வெற்றியை பெற்றவன் சுரதா என்கிற மன்னன். தனது எதிரிகளை போரில் அழித்து புது யுகத்தையே படைத்ததாக புராணம் சொல்கிறது. நவராத்திரி குழுவின் அடிப்படை அம்சமே நாம் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து அனுதினமும் பக்தியோடு இறைவனை வணங்கி அவரை அடைவது என்பதை விளக்குவதே ஆகும். ஆகவேதான் கொலு படிகளின் அமைப்பில் இன்னென்ன படியில் இது போன்ற பொம்மைகள் இருத்தல் வேண்டும் என வரையறை செய்திருக்கிறார்கள் ஆன்றோர்கள். அம்மனை வழிபட பல விழாக்கள் இருந்தாலும் நவராத்திரி அதனின்று வேறுபட்டு முக்கியத்துவம் பெற்று திகழ்கிறது. நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் துர்கா தேவியை மகேஸ்வரி, கௌமாரி, வாராகியாக பாவித்து பூஜை செய்து வழிபடுகிறோம். ஸ்ரீ துர்கா தேவி மூவுலகிற்கும் தாயாகி, கைலாச வாகினியாகி, மாணிக்கவல்லியுமாகி திகழ்கிறார். அனைவர் வாழ்விலும் உள்ள அனைத்து தீமைகளையும் அழித்து நல்லனையாவும் தரும் அன்னையாக அருள் புரிகிறார் ஸ்ரீ துர்கா தேவி.